வெளியிலேருந்து பார்க்கும்போது எடப்பாடி தலைமையிலான அந்த அணிக்கிட்ட தான் அதிமுக இருக்குங்கிற ஒரு பார்வை இருக்குல்ல. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பெடுக்கிற பொழுது எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தாங்க? ஓபிஎஸ் நீக்கப்பட்டது உட்பட எல்லா விஷயங்களையும் சட்ட விதிகளை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கிட்டு தானே உங்களுக்கு. அதாவது அந்த இடத்துல தான் ஓ பன்னீர்செல்வம் வீழ்ந்து விட்டார். இந்த ஹவுசிங்கில் எவ்வளோ கலெக்ஷன் வரும்னு ஒரு சார்ட் போட்டு கொடுத்தாங்க அவர்கிட்ட. அடுத்து ஒருங்கிணைப்பாளர் பதவி உடனே அப்படியே மாறி தொண்டர்களை ஏமாற்றுவதற்கு பேரை மட்டும் பொதுச் செயலாளருங்கிறத ஒருங்கிணைப்பாளர்னு மாற்றிக்கலாம். அது இபிஎஸ்க்கு சாதகமான ஒரு தீர்ப்பாக வந்து அவங்க கிட்ட தானே ரெட்டலை போச்சு. அவர் பொதுச் செயலராக தொடர வேண்டும், இளவரசராக வேலுமணி வலம் வர வேண்டும், இன்னொரு எம்ஜிஆராக இன்னொரு ஜெயலலிதா அம்மாவாக எடப்பாடி பழனிசாமி தன்னை பிம்பப்படுத்தி கொள்ள வேண்டும். உண்மையாலுமே அதிமுகவில் ஜெயலலிதா எம்ஜிஆருக்கு முக்கியத்துவம் இருக்கா இல்லைங்கிறது தானே இப்போ பிரச்சனையே. செங்கோட்டையனும் அதிருப்தியில் இருக்காருன்னு தெரிஞ்சுக்கலாமா அதுலேருந்து? எடப்பாடி பழனிசாமியோடு பயணிக்கிற பல முன்னாள் அமைச்சர்கள் அதிருப்தியில் இருக்கு. சந்தோஷமா இருக்கிறது ரெண்டே பேர் தான். ஒன்று கருத்து சொல்லுகிற அனுபவஸ்தர்கள் 11 பேர். அந்த நான் இருக்கணும், செங்கோட்டையே இருக்கணும். நீங்கள் உடனே எதை எடுத்தாலும் 1 எடப்பாடி, 2 வேலுமணி, 3 தங்கமணி, 4 ஜெயக்குமார். நீங்கள் வைக்கிற கோரிக்கைகளுக்கு பின்னாடிலாம் பாஜகவும் அதிமுகவோட இணைப்பை விரும்புது, பாஜகவோட குரல்களை இவங்க ஒதுக்கிறாங்கிற ஒரு விமர்சனமும் வைக்கப்படுது. என்னை பார்த்து அப்படி யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்படி ஏன்னா சொல்கிற பைத்தியக்காரர் இருந்தானே எனக்கு சொல்ல. அதிமுகவின் உட்கட்சி விவகாரம் தொடர்பான ஒரு வழக்கில் உயர்நீதிமன்றம் ஒரு முக்கியமான தீர்ப்பை தற்போது வழங்கியுள்ளது. இது குறித்து நம்மோடு பேசுவதற்காக அதிமுகவின் முன்னாள் எம்பி திரு கேசி பழனிசாமி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் நிறைய கேட்பதற்கு இருக்கு. வணக்கம் சார். சார், இன்னைக்கு உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்கு. தேர்தல் ஆணையமே அதிமுகவோட உள் விவகாரங்களை விசாரிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கான தீர்ப்பை கொடுத்துருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு நல்ல தீர்ப்பு. 2017 24 வரை ஒரு 8 ஆண்டு காலம் எடப்பாடி பழனிசாமி தனக்கு சாதகமான தீர்ப்புகளை பெற்று வந்தார். அது தேர்தல் ஆணையமாக இருந்தாலும் சரி, நீதிமன்றங்களாக இருந்தாலும் சரி. முதல் முறையாக சூழ்நிலைகள் மாறியிருக்கிறது, முடிவுகள் மாறியிருக்கிறது. நிச்சயமாக அதிமுகவில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய அந்த விதிகளின்படி தொண்டர்களுக்கான அந்த உரிமைகள் மீட்டெடுக்கப்படும் என்கிற அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனால் வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒரு தோற்றம் இருக்குது. பொதுச் செயலாளராக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இருக்காங்க, நிறைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்கிட்ட இருக்காங்க அப்படிங்கிறாரு. இந்த அடிப்படையில் கிட்டத்தட்ட ராஜ்யசபா உறுப்பினர்கள் கூட பெரும்பான்மையார் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அப்போ வெளியிலேருந்து பார்க்கும்போது எடப்பாடி தலைமையிலான அந்த அணிக்கிட்ட தான் அதிமுக இருக்குங்கிற ஒரு பார்வை இருக்குல்ல. ரெண்டே விஷயத்தை நீங்கள் பாருங்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பெடுக்கிற பொழுது எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தாங்க? 50 பேர்த்துக்கு மேலே இருந்தாங்க. இன்றைக்கி எவ்வளோ பேர் இருக்காங்க? 2 பேரோ 3 பேரோ இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி பொறுப்பெடுக்கிற பொழுது தொடர் வெற்றிகளை பெற்ற இயக்கமாக அதிமுக இருந்தது. 2011, 14, 16 என்று தொடர் வெற்றிகளை பெறுகிற இயக்கமாக அதிமுக இருந்தது. எடப்பாடி பழனிசாமி பொறுப்பெடுத்ததற்கு பிறகு ஏதேனும் ஒரு வெற்றியை சொல்லுங்களா? ஏதோ 1, 10 தேர்தல் நடந்தது, ஒரு இடத்துல கூட அவரால் வெற்றி பெற முடியலை. 10 தோல்வி பழனிசாமின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு விக்கிரவாண்டியை புறக்கணித்தார், ஈரோடு பை எலெக்ஷனை புறக்கணித்தார். இது ஒன்று. இரண்டாவது, இவரை விட சர்வ வல்லமை பொருந்தியவராக சசிகலா இருந்தார். ஏகோபித்த எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் உள்பட ஏகோபித்த 100க்கு 101% பொதுக்குழுவின் ஆதரவை பெற்றவராக, சட்டமன்ற உறுப்பினர் ஆதரவை பெற்றவராக சசிகலா பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டார். நான் மட்டுமே ஒற்றை ஆளாக தேர்தல் ஆணையத்தில் இது தவறு, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் விதிகளின்படி அடிப்படை தொண்டன் தான் அதிமுக தலைமையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொன்னேன். இறுதியில் எது வெற்றி பெற்றது? ஆனால் அந்த ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் செட்டப்போ, அதுக்கப்புறம் நடந்த பொதுக்குழுவில் நடந்த விஷயங்களோ, ஓபிஎஸ் நீக்கப்பட்டது உட்பட எல்லா விஷயங்களையும் சட்ட விதிகளை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கிட்டு தானே உங்களுக்கு. அதாவது அந்த இடத்துல தான் ஓ பன்னீர்செல்வம் வீழ்ந்து விட்டார். அவரது சுய ரூபம், சுய நலம் வெளிப்பட்டது. அன்றைக்கு அவர் தர்மயுத்தம் என்றபோது அது ஒரு பன்னீர்செல்வத்துக்காக உருவாக்கப்பட்டது. உங்களுக்கு தெரியும், என்னுடைய உழைப்பு, என்னுடைய பங்கு அதில் என்ன என்பது எல்லோரும் அறிவார்கள்.
அப்போ அந்த கொள்கைக்காக போராடணும். ஆனால் திரு ஓ பன்னீர்செல்வம் தனக்கு துணை முதலமைச்சர் பதவி, இந்த ஹவுசிங்கில் எவ்வளோ கலெக்ஷன் வரும்னு ஒரு சார்ட்டு போட்டு கொடுத்தாங்க அவர்கிட்ட. அடுத்து ஒருங்கிணைப்பாளர் பதவி உடனே அப்படியே மாறி பொதுக்குழுவால் அதை முடிவுகள் எட்டப்படலாம். அதை தொண்டர்களை ஏமாற்றுவதற்கு பேரை மட்டும் பொதுச் செயலாளருங்கிறத ஒருங்கிணைப்பாளர்னு மாற்றிக்கலாம் என்றார். அப்போ அந்த கொள்கைகளில் ஒரு உண்மைத்தன்மை இல்லை, அது தொண்டர்களை ஏமாற்றுகிறார். ஆனால் அன்றைக்கு திரு பன்னீர்செல்வத்துக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருந்தது. அதனால் அவர் அந்த செல்வாக்கை இழந்தார். என்னுடைய நீக்கத்துக்கு அவர் கையெழுத்து போட்ட அன்று நான் சொன்னேன், ஓ பன்னீர்செல்வம் நீக்கப்படுவார், தேதி குறிப்பிடாமல் அவரது நீக்கத்துக்கு கடிதம் தயாராக இருக்கிறதுன்னு. அதுதான் நடந்தது. இல்லை, ஆனால் நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி இந்த ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளருங்கிற பிரச்சனைலாம் வந்ததுக்கப்புறம் கூட 2024 தேர்தல் அப்பவும் இதே இரட்டை புறக்கப்படுமா, அதிமுக முடங்குமாங்கிற கேள்வியெல்லாம் வந்தப்பையும் அது இபிஎஸ்க்கு சாதகமான ஒரு தீர்ப்பாக வந்து அவங்க கிட்ட தானே ரெட்டலை போச்சு கடைசியில். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு இடைக்காலமாக, எப்போவுமே ஒரு தேர்தல் நடக்கிற காலங்களில் சில கடினமான முடிவுகளை எடுக்க மாட்டாங்க. இப்போ இன்னும் ஒரு 13-14 மாதங்கள் வந்து இருக்கு. அந்த நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது இருந்த சூழ்நிலைகள் வேற. அந்த நாடாளுமன்ற தேர்தல் தோல்வி, அதற்கு பிறகு இங்கேயே வச்சு நாங்கள் ஒரு கூட்டம் போட்டோம், ஒருங்கிணைப்பு குழு என்று அமைத்து. தமிழ்நாடு முழுக்க அதிமுக தொண்டர்களிடத்தில் அதற்கு பெற்ற பேர் ஆதரவு. அப்போ இந்த இயக்கம் ஒற்றுமைப்படுத்தப்பட வேண்டும், ஒன்றுபடுத்தப்பட வேண்டும், வலிமைப்படுத்தப்பட வேண்டும், மீண்டும் ஆளுகிற கட்சியாக அதிமுக வர வேண்டும். இதுதான் எங்களது நோக்கம். எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த நோக்கம் இரண்டாவது. அவர் பொதுச் செயலராக தொடர வேண்டும், இளவரசராக வேலுமணி வலம் வர வேண்டும். காலத்துக்கும் எடப்பாடி பழனிசாமி கட்டுப்பாட்டில் இந்த கட்சி இருக்கணும். இன்னொரு எம்ஜிஆராக, இன்னொரு ஜெயலலிதா அம்மாவாக எடப்பாடி பழனிசாமி தன்னை பிம்பப்படுத்தி கொள்ள வேண்டும். இதுதான் அவருடைய பிரியாரிட்டி. இல்லை, நீங்கள் இந்த குறிப்பிட்டதுலேருந்தே கேட்க விரும்புகிறேன். என்னன்னா, இன்னொரு ஜெயலலிதாவா இன்னொரு எம்ஜிஆரான்னு சொல்கிறப்ப நேற்று செங்கோட்டையனும் அதே ஒரு விஷயத்த பங்கேற்கலைங்கிற ஒரு விஷயத்த வலியுறுத்தியிருக்காரு. அவங்களுக்கு முக்கியத்துவம் இல்லை, அதனால நான் போகலை அப்படின்னு சொல்கிறாரு. உண்மையாலுமே அதிமுகவில் ஜெயலலிதா எம்ஜிஆருக்கு முக்கியத்துவம் இருக்கா? இல்லைங்கிறது தானே இப்போ பிரச்சனையே. அதாவது இதை நான் சொல்கிறதோ செங்கோட்டையன் சொல்கிறதோ அல்ல. நாங்கள் இப்போ உங்ககிட்ட பல கருத்துக்களை சொல்கிறேன்னா, எனக்கு இப்போ இன்னைக்கு கூட இப்போ காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க ஒரு 500 பேர் பேசியிருப்பாங்க. அவர்கள் எங்களிடத்தில் இருக்கிற கருத்துக்களை அதை ஒன்று சேர்த்து கோர்வையாக உங்களிடத்தில் நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம். இது ஏதோ என் சிந்தனையில் மட்டுமே உதிர்த்தது அல்ல. பல பேர் தமிழ்நாடு முழுக்க பல மாவட்டங்கள்ல இருந்து பல சூழ்நிலைகளில் அவர்கள் எங்களிடத்தில் தெரிவிக்கிற கருத்தை ஒரு கோர்வையாக ஒற்றுமைப்படுத்தி ஒருமைப்படுத்தி அதை உங்ககிட்ட நாங்கள் தெரிவிக்கிறோம். செங்கோட்டையனும் அதிருப்தியில் இருக்காருன்னு தெரிஞ்சுக்கலாமா? அதுலேருந்து அடிமட்ட தொண்டன் அனைவரும் அதிருப்தியில் இருக்கிறாங்க. இந்த கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் எடப்பாடி பழனிசாமியோடு பயணிக்கிற பல முன்னாள் அமைச்சர்கள் அதிருப்தியில் இருக்கு. சந்தோஷமா இருக்கிறது 2 பேர் தான், ஒன்று எடப்பாடி பழனிசாமி, இன்னொன்று வேலுமணி. இல்லை, ஆனால் எல்லாரும் இப்போது கேட்குற ஒரு கேள்வி என்னென்னா, எம்ஜிஆரையும் ஜெயலலிதா அவர்களையும் அவமதிச்சுட்டாங்க, அவங்க புகைப்படம் இடம்பெறலைன்னு செங்கோட்டையன் இன்னைக்கு வருத்தப்படுறாரு. ஆனால் அண்ணாமலை பேசும்போது சும்மா தான் இருந்தாங்க. அது குறித்தான விமர்சனங்கள் அடுத்து வரும்போது அவங்கள A1 குற்றவாளின்னு சொல்லும் போதெல்லாம் சும்மா இருந்த அதிமுக இன்னைக்கு மட்டும் ஏன் இப்படி ரியாக்ட் பண்ணணும்னு ஒரு கேள்வி. A1 குற்றவாளின்னு சொன்ன போது கூட்டணியை முறிச்சாங்களா இல்லையா? இல்லை, அண்ணா தொடர்பான பேச்சுக்கு தான் கூட்டணியை முறிச்சாங்க. எல்லாம் எல்லாம் சேர்ந்து தான் சொல்கிறேன் சார். அரசியலில் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு நாளும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க முடியாது. ஒரு தொடர்ச்சியாக 2-3 சம்பவங்கள் நடக்கிற பொழுது, ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமை தாங்கும்போது அவர்கிட்டேருந்து ஒரு கடும் எதிர்ப்புங்கிறது இப்போ வரைக்கும் நம்ம அந்த விஷயங்களில் பார்க்க முடியறது இல்லை. நான் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தேனே. நீங்கள் அண்ணாமலை தினகரன் கைக்கு அதிமுக வரும், அடுத்த தலைவர் வந்து ஓ பன்னீர்செல்வம்னு பாராளுமன்ற தேர்தலப்போ பேசுனதுக்கு நீ யார் எங்கள் தலைமையை முடிவு செய்வதற்கு? அதிமுக ஒன்றும் அடகு பொருள் அல்ல, நீங்கள் எடுத்து யாருக்கு அடகு கொடுப்பது என்பதற்கு நான் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தேன். அது எனக்கு மடியில் கனம் இல்லை, அதனால் எனக்கு பயம் இல்லை. பல வழக்குகளை அல்லது நிறைய பணங்களை சம்பாதித்திருக்கிறவர்கள், வழக்குகளை எதிர்நோக்கி இருக்கிறவர்கள், வேலுமணி, எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள் அதுக்கு பயப்படலாம். உயர்நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்துக்கான தடையை நீக்கிட்டாங்க, விசாரிக்கலாம்ங்கிற அனுமதியும் கொடுத்துட்டாங்க. தேர்தல் ஆணையம் எடுக்க போகிற அடுக்கட்ட நடவடிக்கைகள் என்னவா இருக்கும்? நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க இதில்? இல்லை, நிச்சயமாக
இதில் வந்து எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்தணும் அந்த நோக்கம் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி செய்கிற தவறுகளை அவருக்கு சுட்டி காட்டணும், அவர் உணர வேண்டும். இந்த இயக்கம் வலிமைப்படுத்தப்படுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். அம்மா அவர்கள் மறைகிற பொழுது இருந்த அனைவரும் இந்த இயக்கத்தில் ஒற்றுமையாக பயணிக்க வேண்டும். நமக்குள்ள ஒரு ஒன்றுபட்ட கருத்து உருவாக்கப்பட வேண்டும். 2017 பொதுக்குழுவில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. 11 பேர் கொண்ட ஒரு குழு அமைக்கப்படும், அந்த குழு இந்த இயக்கத்தை வழிநடத்தும் என்று பொதுக்குழுவில் தீர்மானம் போடப்பட்டது. அதன்படி கருத்து சொல்லுகிற அனுபவஸ்தர்கள் 11 பேர் அந்த நான் இருக்கணும், செங்கோட்டையை இருக்கணும். நீங்கள் உடனே எதை எடுத்தாலும் 1 எடப்பாடி, 2 வேலுமணி, 3 தங்கமணி, 4 ஜெயக்குமார் இப்படி போடக்கூடாது. நாங்கள் சொல்கிறோம் யார் அந்த 11 பேர். தகுதி உள்ளவர்கள், நல்ல சிந்தனை உள்ளவர்கள், கட்சிக்கு விசுவாசமானவர்கள், குற்றச்சாட்டுக்கு ஆளாகாதவர்கள் 11 பேர் கொண்ட குழு இந்த இயக்கத்தை வழிநடத்தலாம். முதலமைச்சர் வேட்பாளரை முடிவு செய்யலாம். கட்சி இந்த 11 பேர் குழுவுக்கு யார் பொதுச் செயலாளராக இருப்பது, மற்ற நியமனங்கள் யார் என்பதை முடிவு செய்யலாம். ஆனா இப்பவும் இபிஎஸ் தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, நீக்கப்பட்டவர்கள் தான், அவங்களுக்கு மீண்டும் அதிமுக இடம் இல்ல. இப்படித்தாங்க பன்னீர்செல்வம் சொன்னாரு, அவர் நீக்கப்பட்டாரு. இது நாளைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு வரும்னு சொல்றேன். இப்படித்தான் பன்னீர்செல்வம் சொன்னாரா இல்லையா? நீக்கிற இடத்துல யார் இருப்பாங்கிற கேள்வி அது யார் வேணாலும் இருக்கலாம்ல. ஒருங்கிணைப்பாளராக இருந்த பன்னீர்செல்வம் நீக்கப்பட்டாரா இல்லையா? சசிகலா நீக்கப்பட்டாரா இல்லையா? சசிகலாவை விட வல்லமை படைத்தவராக இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரா? ஆனா இதுக்கு பின்னாடி என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வைக்கிற கோரிக்கைகளுக்கு பின்னாடிலாம் பாஜகவும் அதிமுகவோட இணைப்பை விரும்புது, பாஜகவோட குரல்களா இவங்க ஒதுக்கிறாங்கிற ஒரு விமர்சனமும் வைக்கப்படுது. கேசி பழனிசாமி அப்படி யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். நான் எதுக்காக அதிமுக இருந்து நீக்கப்பட்டேன்? அதிமுகவில் பாஜக எதிர்ப்பு இன்றைக்கு வருகிற பிரச்சனையை சில காலங்களுக்கு, பல வருடங்களுக்கு முன்பாகவே சொல்லி அதற்கு தீர்வை சொல்லுகிறவன் நான். பாஜகவுக்கு எதிரான நிலைப்பாட்டில் சில கருத்துக்களை தெரிவித்ததற்காக நான் நீக்கப்பட்டேன். என்னை பார்த்து அப்படி யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்படி ஏதாவது சொல்கிற பைத்தியக்காரர் இருந்தானே எனக்கு சொல்லுங்கள். 26 தேர்தலுக்கு முன்பா அதிமுக தயாராகிற நேரத்தில் அதிமுகவுக்கு எதிராக செயல்படுறாங்க இந்த வழக்குகள்லாம் தொடுத்துன்னு இபிஎஸ் தரப்பு தொடர்ந்து குற்றம் சாட்டுறாங்க. முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே, செல்லூர் ராஜு, செங்கோட்டையன் எல்லாருமே ஒரு அதிருப்தியில் இருக்கிறத பார்க்க முடியுது. அதிமுகவில் என்னதான் நடக்குது? இல்லை முதல்ல இந்த 2 விஷயத்தில், அது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அதிகார போதை, பண மமதையில் இருக்கார். அப்போ என்ன ஆகுனா அந்த கண்ணை மறைக்குது. இந்த 2 விஷயத்தை நீங்கள் பிரித்து பார்க்கணும். எடப்பாடி பழனிசாமியை எதிர்ப்பது என்பது அதிமுகவை எதிர்ப்பது ஆகாது. எங்கள் ஆசை என்ன? அதிமுக ஆளுங்கட்சியாக வரணும். எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாரு? அதிமுக ஆளுங்கட்சியோ வருதோ இல்லையோ, அதிமுகவுக்கு நம்ம தலைமை இருக்கணும்னு நினைக்கிறார். இதுதான் பிரச்சனை. எங்கள் நோக்கம், யார் வேணாலும் முதலமைச்சராக இருங்கப்பா, யார் வேணாலும் பொதுச் செயலராக இருங்கப்பா, யார் வேணாலும் மந்திரியை வச்சு கொள்ளையடிக்கிறதுக்கு ஆசைப்படுங்கப்பா, ஆனால் ஆளுகிற கட்சியாக அதிமுக இருக்க வேண்டும். இப்போ நீங்க பேசுற இந்த இணைப்புல எல்லாருக்கும் இடம் இருக்கா? எடப்பாடி உட்பட எல்லாருக்கும் இடம், எடப்பாடி பழனிசாமி உள்பட அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். அதை தற்காத்து கொள்வது எடப்பாடி பழனிசாமி கையில் இருக்கு. இப்போ சட்ட ரீதியான நடவடிக்கைகளுக்கு போயிருக்கீங்க, எந்த மாதிரியான முடிவுகள்லாம் சட்ட ரீதியா வரப்போகுதுங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். ஆனா சட்ட ரீதியான வாய்ப்புகள்லையும் இப்ப இருக்கிற நிலை தொடர்ந்தா உங்களோட தரப்புல இருந்து என்னவா இருக்கும் அடுத்த கட்ட நடவடிக்கை? பார்ப்போம். இப்ப தேர்தல் ஆணையத்துக்கு போயிருக்கு, அவர்கள் விசாரித்து ஒரு தீர்ப்பு சொல்லட்டும். நிச்சயமா இந்த முறை நியாயம் வெல்லும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் அந்த தொண்டர்களுக்கு கொடுத்த உரிமைகள் நிலைநாட்டப்படும். ஏன்னா எம்ஜிஆர் என்னத்துக்காக இப்படி ஒரு இதை கொண்டு வந்தாருன்னா, ஒரு சாதிய கும்பல், ஒரு பணபலம் படைத்தவர்கள், மத்திய அரசை ஆள்பவர்கள், மாநில அரசை ஆள்பவர்கள் இந்த இயக்கத்தை கட்டுப்படுத்தி விடக்கூடாது என்று நினைத்தார். அதனால தான் இந்த இயக்கத்தை பாதுகாக்கிற உரிமையை, அடுத்த தலைமையை தேர்ந்தெடுக்கிற உரிமையை அடிப்படை தொண்டன்கிட்ட கொடுத்தார். இல்லைன்னா ஒரு சாதிய கும்பல் இந்த கட்சியை கையில் எடுத்துரும், பணபலம் படைத்தவர்கள் இந்த கட்சியை கையில் எடுத்துருவாங்க, மாநில அரசாங்கம் கையில் எடுத்துரும், மத்திய அரசாங்கம் கையில் எடுத்துரும். இது எம்ஜிஆர் கட்சியாக தொடர்ந்து வழிநடத்தப்பட வேண்டும். ஆனால் நீங்கள் இப்போ வைக்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாமே இப்போ நடைமுறையில் இருக்குங்கிறத நீங்கள் சொல்கிறீங்களா? அப்போ அதை நோக்கி இந்த கட்சி பயணிக்கிறதுன்னு சொல்கிறேன். இப்போ இந்த வழக்கில் உங்களுக்கு இருக்கிற வெற்றிக்கான சாத்தியக்கூறுகளாக நீங்கள் என்ன பார்க்குறீங்க? சார், நாங்கள் நியாயத்தின் பக்கம் நிற்கிறோம். எம்ஜிஆர் கொள்கைகளை
வழிநடத்த வேண்டும் இந்த இயக்கம் என்று நினைக்கிறோம். இறுதியில் வெற்றி பெறும் என்று நம்புகிறோம். நிறைவு கருத்தை அவங்கள்ட்ட கேட்க விரும்புகிறது, நீங்கள் முதல்ல குறிப்பிட்ட மாதிரி எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்கள் புறக்கணிக்கப்பட்டு இபிஎஸ் முன்னிலைப்படுத்தப்படுறாருங்கிற விமர்சனத்தை வச்சிங்க. அடிப்படை அதிமுக தொண்டனோட மனநிலை என்னவா இருக்கு? நான் உங்களுக்கு முதலே பதில் சொன்னேன். அடிப்படை அதிமுக தொண்டன் சொல்லுகிற கருத்தை தான் நான் பிரதிபலிக்கிறேன். ஒன்று, இந்த இயக்கம் ஒற்றுமைப்பட வேண்டும். அது எல்லோரும் நினைக்கிறாங்க. ஏன்னா நாங்கள் அந்த ஒருங்கிணைப்பு குழு போட்டு ஒரு கூட்டம் நடத்தினோம். அதை கூட தெருவில் போகிறவங்கன்னு எடப்பாடி பழனிசாமி கொச்சப்படுத்தினார். ஆனால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு அதிமுக தொண்டன் அதை வரவேற்றான். எல்லா நிர்வாகிகள் வரவேற்றாங்க. அந்த அடிப்படையில் தான் 6 முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி இடத்திலே இந்த இயக்கம் ஒற்றுமைப்படுத்தப்பட வேண்டும்னு சொன்னாங்க. இது எதிர்பார்க்கிறாங்க. அடுத்து மீண்டும் ஆளுகிற கட்சியாக அதிமுக உருப்பட வேண்டும், வலிமை பெற வேண்டும் என்று நினைக்கிறாங்க. கொடிப்பிடிக்கிற தொண்டன் முடிவெடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாங்க. உங்களோட நேரத்தை எங்களோட பகிர்ந்துகிட்டமைக்கு ரொம்ப நன்றி சார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.